புத்தர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் வந்து ஒரு குதர்க்கவாதி, தியானம் செய்வதனூடாக நீங்கள் பெற்ற நன்மை என்ன என்று கேட்கிறார். சற்று நேரம் சிந்தித்துவிட்டு பதில் சொல்லுகிறார் புத்தர் பெருமான், நான் எதையும் பெறவில்லை. வேடிக்கையாக சிரித்துவிட்டு, வீணாக உங்கள் பொழுதுகளை ஏன் வீணாக்குகிறீர்கள்? இந்த நேரத்துக்கு ஏதாவது பயனுள்ள வேறு நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தால் பொருளை பெற்றிருக்கலாம், செல்வத்தை பெற்றிருக்கலாம், புகழை பெற்றிருக்கலாம், எத்தனையோ வசதிகளை பெற்றிருக்கலாமே. ஒரு மரத்தடியிலே அமர்ந்து தனியே உங்கள் பொழுதுகளை வீணடித்து ஒரு முயற்சியும் இல்லாமல் இந்த வாழ்நாளை வரிதே கழித்தீர்களே என்று வெற்றி எகத்தாளத்தோடு புத்தர் பெருமானுக்கு அவர் பதில் சொல்கிறார். புத்தர் பெருமான் சொல்லி சிரித்துவிட்டு மறுபடியும் சிரித்துவிட்டு சொன்னார், மகனே, நான் கூறிய பதிலை நீ தவறாக புரிந்து கொண்டாய். தியானம் செய்வதற்கு முன்னரும் நான் எதையும் பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தியானம் செய்ய தொடங்கவில்லை. தியானம் பெற்ற பிறகும் எதையும் பெற்றதாக எனக்கு ஒரு உணர்வு இல்லை. அப்படி நான் எதையும் பெறவில்லை என்று சொன்னவுடன் நீ என் முயற்சி அத்தனையும் தோல்வியில் முடிந்தது என்று நினைக்கிறாய். அப்படி இல்லை. நான் பெறுவதற்கு பதிலாக பலவற்றை இழந்திருக்கிறேன். மறுபடியும் அந்த குதர்க்கவாதி அதைத்தான் சொன்னேன். பொழுதை இழந்திருக்கிறீர்கள், வெற்றியை இழந்திருக்கிறீர்கள், லாபத்தை இழந்திருக்கிறீர்கள், நல்ல தேடலுக்கான எத்தனையோ சந்தர்ப்பங்களை தவறவிட்டிருக்கிறீர்கள். இனியாவது இந்த வீண் முயற்சிகளை விட்டுவிட்டு நல்ல பயனுள்ள முயற்சிகளில், பொருள் தேடுகிற முயற்சிகளில் உங்கள் பொழுதை கழியுங்கள் என்று விட்டு போக தலைப்படுகிறான். மறுபடியும் அவனை குறுக்கிட்டு புத்தர் சொன்னார், நான் இழந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் நீ தவறாக புரிந்து கொண்டாய். நான் எதையும் பெறவில்லை என்று சொன்னபோதும் நீ தவறாகத்தான் புரிந்து கொண்டாய். இழந்திருக்கிறேன் என்று சொன்னது கோபத்தை இழந்திருக்கிறேன், பதட்டத்தை இழந்திருக்கிறேன், ஆசைகளை இழந்திருக்கிறேன், அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என்று நான் வாழ்க்கையில் கொண்டிருந்த பரபரப்புகளை இழந்திருக்கிறேன். வாழ்க்கையில் என்னாகுமோ ஏதாகுமோ அடுத்து என்ன நடக்குமோ என்கின்ற அச்சத்தை நான் அறவே இழந்திருக்கிறேன். எனக்கு இப்பொழுதெல்லாம் எத்தகைய எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த ஒரு நிலை என்பது மிக அமைதிகரமான நிலையாக, மிக நிம்மதி தரக்கூடிய நிலையாக இருக்கிறது. நாளைய பொழுது எப்படி கழியப் போகிறது, அடுத்த நொடி எப்படி கழியப் போகிறது என்கின்ற வீண் எதிர்பார்ப்புகள், வீண் தடுமாற்றங்கள் எதுவும் என்னிடத்தில் இல்லை. இவற்றைத்தான் தியானத்தின் மூலம் நான் கண்ட சுகம் இவைதான். அப்ப என்னுடைய வாழ்விலே நான் பலவற்றை இழந்திருக்கிறேன். நீ சொன்னது போல பொழுதை இழந்தேன், செல்வத்தை இழந்தேன் என்று அதற்கு அர்த்தமில்லை. நான் இப்பொழுதெல்லாம் எந்தவித அச்ச உணர்வும் இல்லாமல், எந்தவித பதட்டமும் இல்லாமல் நிம்மதியான ஒரு நிலையிலே இருக்கிறேன் என்றால் அவை தியானத்தின் மூலம் எனக்கு கிடைக்கப்பெற்றவை. இழந்தவை பொதுவாக இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் சுமந்து கொண்டிருக்கின்ற சுமைகளை நான் இழந்திருக்கிறேன். இத்துணை பெரிய தத்துவமான வார்த்தைகள் பாருங்கள் பெருமக்களே. பெறுவதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது, பெறுவதில் தான் வெற்றி இருக்கிறது, பெறுவதில் தான் நிம்மதி இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அது தவறு. துன்பங்களை விடுவது, துயரங்களை விடுவது, சுமைகளை விடுவது, ஆசைகளை விடுவது, வீண் பதட்டங்களை விடுவது என்பது விடுதல் என்பது. அதுதான் பாரதி சொன்னானே, விட்டு விடுதலையாகி ஒரு சிட்டுக்குருவியைப் போலே இருப்பாய். ஒரு சிட்டுக்குருவி வானத்திலே சிறகடித்து காத்திலே எம்பி பறக்கின்ற போது அதனுடைய சுதந்திரம் இருக்கிறதே, அதனுடைய நிம்மதி இருக்கிறதே, அதனுடைய போக்கு இருக்கிறதே, அந்த போக்கு போலே உனக்கு தேவையற்ற சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு, எனக்கு வீடு வேண்டும், எனக்கு வசதியான வாழ்வு வேண்டும்,
எனக்கு பதவி வேண்டும், எனக்கு புகழ் வேண்டும், எனக்கு மரியாதை வேண்டும் என்று ஏதோ ஒன்றை வேண்டும் 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 என்று பறந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் பதட்டத்தோடு, சுமைகளோடு, கஷ்டங்களோடு வாழ்கிறார்கள். அவற்றையெல்லாம் நான் இழந்திருக்கிறேன் என்று மிக லாவகமாக காத்திலே பறந்து செல்லக்கூடிய ஒரு சிட்டுக்குருவியை விட லாவகமாக, ஒரு பட்டாம்பூச்சியை விட லாவகமாக நல்ல பறக்கின்ற மனநிலையோடு புத்தர் பெருமான் கூறியிருக்கிறார். எங்கள் ஞானிகள் பல பேர் அடைந்த சுகம் இவைதான். சுகமும் சுதந்திரமும் வளமும் வசதியும் வேறொன்றுமில்லை. கண்ணுக்கு தென்படுகின்ற இந்த பகட்டான ஆடம்பரங்களில் அவை இல்லை. பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. பாய் விரித்து படுப்பவர்கள் வாய் திறந்து தூங்குகிறார்கள் என்று ஒரு மாடி வீட்டு ஏழை வருந்தி நிம்மதியை இழந்து புலம்புகின்ற பாடல்களை கேட்டிருக்கிறோம். பெருமக்களே, விட்டு விடுதலையாகி சிட்டுக்குருவியைப் போலே சிறகடித்து பறக்க வேண்டுமா? புத்தர் சொன்ன இந்த நெருக்கடியற்ற, சுமைகளற்ற, சுதந்திரமான வாழ்வை நோக்கி வாழ வேண்டுமா? அதற்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. விட்டு விடுதலையாகி நிற்கின்ற மனநிலையை பெற்றுவிட்டால் போதும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி. சாதனை